உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அரசு ஊழியர்களின் ஊதியம் 15 விழுக்காடு உயர்வு இனி மந்தமாக செயல்பட வேண்டாம். அரசு ஊழியர்களின் சம்பளம் 15 விழுக்காடு வரை உயர்வு காண்கிறது. நாட்டின் வரலாற்றில் அறிவிக்கப்பட்ட அதிகபட்ச ஊதிய உயர்வாக இது விளங்குகிறது. இந்த சம்பள உயர்வு தொடர்பான அறிவிப்பை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று புத்ராஜயாவில் அறிவித்தார். இந்த ஊதிய உயர்வு 2 கட்டங்களாக அமல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டம் டிசம்பர் 1ஆம் திகதியும் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதியும் அமலுக்கு வரும் என்று அவர் சொன்னார். நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பட்சம் 13 விழுக்காடு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும் நாட்டின் வரலாற்றில் அதிகபட்ச சம்பள உயர்வாக இது விளங்கும் என்றும் அன்வார் முன்னதாக கூறியிருந்தார். அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. எனவே முன்பை போல மந்தமாக செயல்படுவது, மக்கள் நீண்ட நேரம் காக்க வைப்பது போன்ற அலட்சிய போக்கை அனைவரும் கைவிட வேண்டும். அடுத்த திங்கள் தொடங்கி புதிய உத்வேகத்துடன் வேலையை செய்யுங்கள். ஒரு சாதாரண லைசன்ஸ் எடுப்பதற்கு கூட மக்கள் மணிக்கணக்கில் காக்க வேண்டியுள்ளது. இனி அந்நிலை தொடராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என அனைத்து அரசு ஊழியர்களையும் டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பிரதமர் இந்த முடிவை எடுத்துள்ளார். தமது தலைமைத்துவத்தில் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் பிரதமர் செயல்பட்டு வருகிறார். மேலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தினால் ஊழல் இருக்காது என்ற நம்பிக்கையில் அவர் இந்த அறிவிப்பை செய்துள்ளார். சிங்கப்பூர் போன்ற மலேசியாவிலும் ஊழலை ஒழிக்க இது சிறந்த நடைமுறையாக கருதப்படுகிறது. அன்வாரின் இந்த அறிவிப்பு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமன் பண்டர்பாரு புத்ராவில் உள்ள விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலயம் உடைப்படாது. பேரா தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள விஷ்ணு துர்க்கை அம்மன் ஆலயம் உடைப்படாது. அந்த ஆலயத்திற்கு நிரந்தர இடம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உலுக்கிந்தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அரஃபாட் உறுதி கூறினார். தப்பான ஒரு வீடியோவும் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன், தப்பான ஒரு தகவல், இந்த மாதிரிலாம் இது ஆலய சம்பந்தப்பட்ட விஷயம் விளையாட்டுத்தனம் வச்சுக்கோ, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் ரொம்ப முறையாக நடந்துக்கும். ரெண்டாவது என் பேரையும் அதை இழுத்துருக்குறாங்க. நான் இப்போ இன்றைக்கி டிஓட்ட கேட்டேன். நேற்று அதிகாரி என்ன சொன்னாங்கண்டா மங்காடு ஒய்பின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது நேற்று வந்தவங்க போர்டு மட்டும் தான் நட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு எந்த நோட்டீஸ் ரோபோ பண்ணணும் உடைக்கணுங்கிற எந்த நோட்டீஸ் கொடுக்கல நேற்று. ஆகவே நேற்று போட்ட ஒரு வீடியோ ஒரு தப்பான பரப்புரை. நான் ஒரு என்ன சொல்லியிருக்கேன்டா, அது நோட்டீஸ் வருதோ வரலையோ, அடுத்து வருமா வராதா, வந்தானோ என்ன பிரச்சனை இருந்தானோ, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் போன தேர்தலில் ஜெயிச்சு, அதாவது போன டேர்மில் ஜெயிச்சு முத வாட்டி சட்டமன்ற ஆன கையோட தினமும் நான் சொல்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் எந்த ஆலயமும் உடைக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாக்க முதலாக முன்னுக்கு நிற்கிறது இந்த அரஃபாட்டாக தான் இருப்பேன். நீங்கள் எப்பவும் போல் நிர்வாகத்தை நடத்துங்க. பெரிய கட்டுமானம்லாம் வேணாம். ஏன்னா அது அது கவர்மெண்ட் இது லாவன் பண்ணுற மாதிரி ஆயிரும். இருக்கிறதே வச்சு நல்லபடியாக நடத்தி பக்தருக்கு சேவை செய்யுங்க. தமான் பண்டர்பாரு புத்ராவில் உள்ள இந்த ஆலயத்தின் முன்புறம் மாவட்ட நில அலுவலக அதிகாரிகள் அந்த நிலத்தில் யாரும் அத்துமீறி நுழையக்கூடாது என்று எச்சரிக்கை கொண்ட விளம்பர பலகையை கடந்த 2 நாட்களுக்கு முன் பொருத்தியுள்ளனர். இந்த விவகாரம் ஒரு காணொளி மூலம் வைரலாகியதால் அவ்வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தாம் இருந்து வருவதால் இந்த விவகாரம் தம்முடைய நேரடி கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக அவர் சொன்னார். இந்த விவகாரம் குறித்து மாவட்ட நில அலுவலகத்திடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. அதோடு ஆலயத்தை உடைக்க எந்தவித கடிதமும் வழங்கவில்லை. அந்த இடத்தில் எச்சரிக்கை பலகையை மட்டும் பொருத்தியதாக தம்மிடம் விளக்கம் அளிக்கப்பட்டதாக ஆலய வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் முகமது அரஃபாட் கூறினார். வேலைவாய்ப்பு திட்டத்தில் மோசடி, 11 பேர் கைது. ஜாப் ஸ்கேம் எனப்படும் இல்லாத வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி மக்களிடம் மோசடி செய்து வந்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். தைப்பிங்கில் உள்ள வீடொன்றில் இந்த மோசடி திட்டத்தை நடத்தி வந்த ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி மக்களிடம் பணம் பறிக்கும் நடவடிக்கையில் இக்கும்பல் ஈடுபட்டுள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிசி மட் அரிஸ் கூறினார். Melalui media sosial yang menyasarkan mangsa dari Malaysia
dan juga Singapura. Serbuan telah dilancarkan di dua premis kediaman yang terletak di kawasan Taiping, Perak dengan bantuan daripada pakar analisa media sosial daripada JSJK Kontijen Perak. Hasil daripada serbuan yang telah dijalankan, pihak polis telah berjaya menahan dan menangkap seramai 11 orang suspek yang terdiri daripada 7 lelaki dan 4 perempuan warga tempatan yang dipercayai ahli sindiket penipuan tawaran pekerjaan tidak wujud, job scam. Semua suspek yang ditahan berumur dalam lingkungan di antara 21 hingga 26 tahun. Modus operandi sindiket ini dipercayai menjalankan aktiviti penipuan tawaran pekerjaan tidak wujud, job scam, melalui laman media sosial secara atas talian dan dengan membuka sebuah pusat operasi yang dinamakan sebagai calling center. இக்கும்பலை கைது செய்ததன் மூலம் 130 மோசடி புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அக்கும்பலிடம் இருந்து 5 வாகனங்கள், 7 மடிக்கணினிகள், 35 கைபேசிகள், மற்றவர்களுக்கு சொந்தமான 98 ஏடிஎம் கார்டுகள் ஆகிய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ அசிசி கூறினார். காஞ்சிபுரத்தில் பால்குடம் எடுத்தாரா மியா கலிஃபா, வைரலாகும் பேனர். பிரபல ஆபாச நடிகை மியா கலிஃபா பால்குடம் எடுப்பது போன்ற புகைப்படம் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஓர் ஆலயத்தின் பேனரில் வைக்கப்பட்டுள்ளது. ஆடிப்புற திருவிழாவின் போது அவர் மஞ்சள் ஆடை அணிந்து பால்குடம் ஏந்துவது போன்ற படம் அந்த பேனரில் போடப்பட்டுள்ளது. தற்போது அந்த பேனர் உலகம் முழுவதும் வைரலாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆலய நிர்வாகம் இதனை கவனித்தார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் ஆலய சமய விழாவின் பேனரில் ஆபாச நடிகையின் புகைப்படத்தை போட்டிருப்பது தவறு என நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் பலரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த பேனர் அமைந்துள்ளது. அந்த நடிகையை நல்ல முறையில்தான் காட்டப்பட்டுள்ளது என இளைஞர்கள் தற்காத்தும் பேசி வருகின்றனர். இஸ்ரேல் தாக்குதலில் காயமடைந்த 127 பாலஸ்தீனியர்கள் மலேசியா வந்தடைந்தனர். இஸ்ரேல் நாட்டின் கொடூர தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 127 பாலஸ்தீன மக்கள் இன்று பாதுகாப்பாக மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களை மலேசியாவிற்கு கொண்டுவர நாட்டின் 2 பாதுகாப்பு விமானங்கள் எகிப்து நாட்டின் அல்மசா விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டன. அங்கு பாதிக்கப்பட்ட 127 பாலஸ்தீன மக்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட விமானம் இன்று மதியம் 2 மணியளவில் சுபாங் விமான நிலையத்தை வந்தடைந்தது. நாட்டின் தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ காலிட் நூர்டின் நேரில் சென்று அவர்களை வரவேற்றார். காயமடைந்த 41 குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் அரசு மலேசிய வான்படை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மனைவியை பள்ளத்தில் தள்ளி கொல்ல முயற்சி, கணவர் மீது குற்றச்சாட்டு. கரேக் ஜலி நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளத்தில் மனைவியை தள்ளி கொல்ல முயற்சித்த கணவர் மீது இன்று கொலகங்சார் செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. 39 வயதுடைய முகமது அஸ்வான் அஹ்மத் 32 வயதுடைய தனது மனைவியின் நூர் டியானாவை கடந்த ஜூலை 27ஆம் தேதி கொல்ல முயற்சித்துள்ளார். இதனால் மனைவிக்கு கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளதாக நீதிபதி ரொஹைடா இஷாக் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. தம் மீதான குற்றத்தை மறுத்த அந்த ஆடவர் விசாரணை கோரினார். அதோடு சம்பவம் நிகழ்ந்த ஒரு நாள் முன்பு மனைவியை கொன்று விடுவதாகவும் அவர் மிரட்டியுள்ளார். இதனால் அவருக்கு ஜாமீன் வழங்குவதை நீதிபதி மறுத்துவிட்டார். மேலும் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் என தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.